ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம எளிமையான ஒரு 10 திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, திருக்குறளை எழுதியவர் யாரு? திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள்: எல்லா எழுத்துக்கும் முதல் எழுத்தா இருக்கிற மாதிரி உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கடவுள் தான் முதல்ல. கற்றதனால் ஆய பயனன்கொள் வளறிவன் நற்றாய் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயனன்கொள் வளறிவன் நற்றாய் தொழார் எனின். பொருள்: நம்ம என்னதான் படித்தாலும் நல்லது செய்யலை அப்படின்னா நம்ம படித்ததுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லாமல் போயிடும். அதனால் எல்லாருமே நல்லதை செய்யலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள்: அன்பில்லாதவன் தமக்கு மட்டும்தான் சொந்தமாக இருப்பான். ஆனால் அன்பாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொந்தமாக இருப்பாங்க. உண்மையே உண்டாங்குள் வேறல்ல பொய்யாமை யானேத உண்டாங்குள் வேறு. உண்மையே உண்டாங்குள் வேறல்ல பொய்யாமை யானேத உண்டாங்குள் வேறு. பொருள்: உண்மை பேசுறது தான் பெரிய நல்லொழுக்கம். பொய் பேசாமல் இருக்கிறது நல்ல ஒரு வாழ்க்கையை தரும். அதனால நம்ம எல்லாமே உண்மையா இருக்கலாம். தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. பொருள்: தீயால சுட்ட புண்ணு குணமாயிரும். ஆனால் நம்ம கெட்ட வார்த்தையாக சொல்லி மற்றவங்கள மனசை புண்படுத்துனா அது எப்பவுமே ஆறாது. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. யாராவது நம்மளுக்கு நன்மை செஞ்சால் அதை மறந்துடக்கூடாது. ஆனால் யாராவது நம்மளுக்கு கெட்டது செஞ்சால் அதை உடனே நம்ம மறந்துடணும். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து அன்று இன்பம் தரும். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து அன்று இன்பம் தரும். பொருள்: நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிடணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஒழுக்கம் விழுப்பம் உயிக்கும் ஒழுக்கம் இழுக்கம் இடும்பை தரும். ஒழுக்கம் இழுப்பம் உயிக்கும் ஒழுக்கம் இழுக்கம் இடும்பை தரும். பொருள்: நல்ல ஒழுக்கமா இருந்தா நம்மளுக்கு உயர்வு கிடைக்கும். ஒழுக்கம் இல்லாமல் இருந்தா கஷ்டம் வரும். இயற்கை எனப்படுவது யாதெனின் யாதும் அதனை அழித்தல் அரிது. இயற்கை எனப்படுவது யாதெனின் யாதும் அதனை அழித்தல் அரிது. பொருள்: இயற்கை இந்த உலகுக்கு மிகவும் முக்கியம். அதை அழிக்காம நான் காப்பாத்துறது நம்மளோட பொறுப்பு. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. பொருள்: விவசாயிங்க இல்லாமல் இந்த உலகமே நிலைக்காது. எல்லாரும் விவசாயம் நம்பி தான் நம்மெல்லாம் வாழ்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.